நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அப்படிங்கிறது நவம்பர் மாதத்தில் பெருசாக பேசப்படும். 4 முறை ட்ரம்ப் அவர்கள் கால் பண்ணி மோடி அவர்கள் ஃபோன் எடுக்கலாங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அது ஏன் நடக்குதுங்கிற பின்புலம் இருக்குது. ஆனால் அவருடைய ஜாதகத்தின் பிரகாரம் கன்னிக்கு சுக்கிரன் உட்காரக்கூடிய நிலைமைகளில் குருவும் 2.5 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம கன்னிக்கு வரும்போடைய நேரத்தில் தான் அதாவது வெள்ளியோட விலை குறையும். அது வரைக்கும் தங்கமும் வெள்ளியும் மெயினாக பார்த்திங்கன்னா துலா லக்னம், கும்ப லக்னம், மிதுன லக்னம், கன்னியா லக்னம், இந்த லக்னங்களுக்கு நல்ல மாற்றங்கள் பொதுவாக 2026 ஜூன் மாதம் வரைக்கும் இருக்குது. யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகலையோ, சந்திரன்னாவே பொதுவாகவே இந்த கலை உலகம் சார்ந்த நபர்கள், ஸோ அவங்களில் ஒரு பெரிய மாற்றங்கள் கொண்டு வந்துடும். இது வரைக்கும் எது கூட ப்ரோன்னு நினைக்கிறாங்களோ அது இனிமேல் வேணாம் அப்படின்னு டிசைட் பண்ணி வேற ஒரு சைடில் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி குரு ராகு கன்ஜங்ஷன் கண்டிப்பாக கெட்ட விஷயங்களை பண்ண வைக்கும், நல்ல எண்ணங்களை கொடுக்காது, மற்றவனை கெடுக்க பார்க்கும். அப்படி யார் குரு உட்கார்ந்துருக்கிறது மிதுனத்தில். காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருக்கிறார் ஜோதிஷ கஜகேசரி ஆச்சாரியா டாக்டர் ஹரிஷ் ராமன் அவர்கள் இணைந்திருக்காரு. இன்றைய நிகழ்ச்சியில புத்தாண்டினுடைய சிறப்பு பலன்களை அவரிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். பிரத்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. சார், பொதுவாகவே நீங்கள் கொடுத்த ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாமே நிறைய பேருக்கு நடந்திருக்கு. அண்ட் நிறைய பேர் உங்களை இன்ஸ்பிரேஷனாக எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இன்றைய நிகழ்ச்சியில் எங்களுடைய நேயர்களுக்காக மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத சொல்லுங்க சார். 2026 அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா மிக முக்கியமாக நிறைய மாற்றங்கள் தான் அதிகமாக இருக்கும் சொல்லலாம். அதாவது நம்ம டிசம்பர்லேருந்து எடுத்துக்கலாம். டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரியில் பொதுவாகவே சென்னைக்கு மழை. அது மட்டும் கிடையாது, நிறைய இடங்களில் சில அசம்பாவிதங்கள் ஆகட்டும், அரசியலில் நிறையா பூகம்பங்கள், மாற்றங்கள், இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள். இப்போ பேசக்கூடிய கூட்டணி எல்லாமே பிப்ரவரி மாதம் கம்ப்ளீட்டாக மாறக்கூடிய ஒரு ஸ்தானம் தான் ஏற்படுறது. இப்போ விஜய் அரசியலில் பெருசாக நிற்பாரா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அரசியலில் கூட்டணிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, திரு ஸ்டாலின் அவர்கள், முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய சுச்சுவேஷன் எப்படி இருக்குது, இது எல்லாமே இந்த களம் பார்த்திங்கன்னா டிசம்பர் ஜனவரியில் பெரிய மாற்றங்களை காணும். அதில் பிப்ரவரியில் எது நிர்ணயமாகுதோ அதை வச்சு தான் கண்டிப்பாக 2026 டிசைடிங் ஃபேக்டர் ஃபார் த பொலிட்டிக்கல் ஜோன் ஆஃப் ஆண்டு பலன்கள்னு சொல்லலாம். பொதுவாகவே மழை, வெள்ளம், பூகம்பம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வரக்கூடிய டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி. மெயினாக பார்த்திங்கன்னா மதுரை டு திருநெல்வேலி, தூத்துக்குடி பெல்ட்டு, இந்த சைடு டவுன் சவுத்து பார்த்திங்கன்னா இந்த சைடு கோயம்புத்தூர் டு தர்மபுரி வரைக்கும் நிறைய பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி ஜாதி கலவரம், மத கலவரம், குருமார்களுடைய ஸ்தலம், இந்த மாதிரி இடங்கள்லாம் அதிகமாக பாதிப்பு அடையக்கூடிய வாய்ப்புகள். ஒரு காலேஜில் மிகப்பெரிய அநாகரிகமான செயல்கள், கோவிலில் அனாச்சாரங்கள், இது எல்லாமே நம்ம இந்த டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரியில் பெரிய அளவுக்கு பார்ப்போம். அதே மாதிரி இந்த கொரோனா நோய் தொற்றுங்கிறது வேற ரூபத்தில் புது வேரியன்ட் வர்றதுக்கான சான்ஸ் நவம்பர் 20th ஸ்டார்ட் ஆகுது. 2025 2025 நவம்பர்லேருந்து ஆரம்பிக்க போகிறது. பிப்ரவரி வரைக்கும் எல்லாருமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு தான் சொல்ல முடியும். அதுக்காக லாக்டவுன் அதெல்லாம் வராது. ஏன்னா பஞ்சகிரக சேர்க்கைங்கிறது தனுசுல ஆல்ரெடி முடிஞ்சது. அந்த மாதிரி சேர்க்கை இப்போ வராது. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் எல்லாருமே கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. அதுவும் மெயினாக குழந்தைகள், பெரியவங்க, வயது மூத்தவர், அவங்க தான் கொஞ்சம் பார்த்துக்கக்கூடிய நிலைமைகள் இருக்கிறது. மடாதிபதிக்கு கண்டம் உண்டு. இந்த மாதிரி பலவிதமான விஷயங்கள் பொதுவாக இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய US ட்ரம்ப்போடைய பெரிய சூழ்ச்சி வெளியே வரும். எக்ஸாக்டாக சொல்லணும்னா நவம்பர் மாதத்தில் ஒரு பெரிய பூகம்பமாக வெடிக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்லேயே நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு நமக்கு தெரியாமல். நம்மளாம் ஒரு சாதாரணமான ஜனத்தொகை மக்கள், பெருசாக தெரியாது. பட் வாட் ஹேட் ஆக்சுவலி ஹேப்பன் டு நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அப்படிங்கிறது நவம்பர் மாதத்தில் பெருசாக பேசப்படும். 4 முறை ட்ரம்ப் அவர்கள் கால் பண்ணி மோடி அவர்கள் ஃபோன் எடுக்கலாங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அது ஏன் நடக்குதுங்கிற பின்புலம் இருக்குது. ஆனால் அவருடைய ஜாதகத்தின் பிரகாரம், திரு நரேந்திர மோடி அவருடைய ஜாதகத்தின் பிரகாரம் பெரிய கண்டங்களை சந்தித்து இப்போ வெளியே வந்திருக்காருன்னு சொல்லலாம். 2026 எண்டு வரைக்குமே அவர் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும்.
ஏன்னா நிறையா சூழ்ச்சிகள், நிறையா என்ன சொல்கிறது, கான்ஸ்பிரசி இதெல்லாம் நடந்துட்டு இருக்கக்கூடிய நிலைமைகளில் he has to really take care of his, அதாவது கூட இருக்கிறவங்களே கொஞ்சம் குழி பறிக்கிற மாதிரி நிலைமைகள்லாம் இருக்குது, which has to taken care. தமிழ்நாடு லெவலில் பிப்ரவரி மார்ச் மாதம் ஒரு அரசியல் தலைவர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது 2026 எலெக்ஷனை தீர்மானிக்கக்கூடிய லெவலில் மாறக்கூடிய பிராப்தமும் இருக்குது. பை சான்ஸ் விஜய் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் நல்ல கூட்டணிக்கு வந்துட்டாங்கன்னா முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருப்பார்கள். டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் வந்து திரு விஜய் அவர்கள் இருப்பாங்க. இல்லை கூட்டணியில் மோதல் அது இது சரியில்லைன்னா ஸ்டாலின் அவருடைய ஜாதகம் பிரம்மாண்டமாக இருக்குது. ஸோ அவர் முதல்வராகக்கூடிய பிராப்தம் தான் அதிகமாக இருக்குது. ரெண்டு பேருக்குமே தசா சந்தி ஏற்பட்டுருக்கு. அதாவது ரெண்டு ஸ்தானங்களுமே ரிஷபம், கன்னி, மகரம் இந்த ராசி லக்னங்கள் பிறக்கக்கூடியவங்க தான் அடுத்த சீஃப் மினிஸ்டர் ஆக முடியும். தமிழ்நாட்டுடைய சீஃப் மினிஸ்டர் அவங்க தான் ஆக முடியும். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இதெல்லாம் நிறைய சமிக்கைகள் இருக்குது, கேல்குலேஷன்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் மாற்றத்துக்கு அப்புறம் கொடுக்கும். குரு ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கான பிளேஸ், உச்சம் தொடக்கூடிய நிலைமைகள் ஜூன் மாதத்தில் 2026 ஏற்பட போகிறது. தங்க விலை இன்றைக்கி நாளைக்கு லைட்டாக ட்ராப் ஆகும், ஆனால் மறுபடியும் ஃபுல்லாக தங்க விலை எழுந்தே தான் இருக்கும். போன வருஷம் 2025 பலனில் பார்க்கும் பொழுது அப்ராக்சிமேட்டாக நாங்கள் கணிச்சது 36 to 38% ஆஃப் த க்ரோத் வந்து குரு தங்கத்துக்கு இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கன்னிக்கு சுக்கிரன் வந்து உட்காரக்கூடிய நிலைமைகளில் குருவும் 2.5 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம கன்னிக்கு வரும்போடைய நேரத்தில் தான் அதாவது வெள்ளியோட விலை குறையும். அது வரைக்கும் தங்கமும் வெள்ளியும் இயற்கையாகவே வளர்ந்துட்டு தான் இருக்கும். 2026ன்னு சொன்னால் மிகப்பெரிய அளவில் பேசப்படக்கூடியது பசுமை புரட்சி. அதாவது பால் சம்மந்தப்பட்ட உற்பத்தி ஆகும், லேண்டு, கன்ஸ்ட்ரக்ஷன், ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அதே மாதிரி இந்த எலும்பு ஒட்டக்கூடிய ஜவ்வு மாதிரி பசை மாதிரி கண்டுபிடிக்கிறது, மெடிக்கல் ஹிஸ்ட்ரியில் இல்லாத கண்டுபிடிப்புகள் எல்லாமே 2026 மெயினாக ஜூன் மாதத்துக்கு அப்புறம் வெளியே வரும். இப்போ 2023 எண்டு நவம்பரில் ராகு கேத்துக்கான பயிற்சியில் கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட்டுக்கான ஸ்தானம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பேசியிருந்தோம். எப்போ அந்த சனி பார்வை டைரெக்டாக கண்ணியின் மேலே இருக்கிறதோ இப்போ சனி வக்கரமாக இருக்குது. ட்ரையல்ஸ் ஆர் நாட் சக்ஸஸ்ஃபுல். பட் ஆஃப்டர் 1.5 மந்த் சனி வந்து எப்போது இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தை கனெக்ட் பண்ணுதோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எல்லார்கிட்டையும் கேன்சருக்கான மருந்து இருக்குது. நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்கம்மா, அது எல்லாத்துலேருந்தே அவங்க வெளியே வரக்கூடிய ஸ்தானம் ஏற்படும். ஸோ நிறைய மெடிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வெளியே வரக்கூடிய வாய்ப்புகள் 2026 மெயினாக சொல்ல வேண்டியது 4 இடங்கள். அந்த இடங்களுக்கு தான் அதிகமான நபர்கள் போவாங்க. அதாவது நம்ம ஆளுகளாகவும் வெளியே இருக்கக்கூடிய அவுட் ஆஃப் ஸ்டேட், அவுட் ஆஃப் கண்ட்ரி போகணுன்னா பொதுவாக நியூசிலாண்ட், அதே மாதிரி ஆஸ்திரேலியா, இந்த சைடு ஆக்லாண்ட், ஸ்காட்லாண்ட், சவுத் ஆஃப்ரிக்கா இந்த மாதிரி இடங்களுக்கு தான் மிக அதிகமான படையெடுப்பு நடக்கும். நிறைய பேருக்கு வேலை அங்கே தான் கிடைக்கும், நிறைய பிளேஸ்மெண்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள். அதே மாதிரி சைனாவுக்கும் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு பார்ட் ஆஃப் இட் இட்டலிக்கு மிக அதிகமான ஒரு முக்கியத்துவம் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் டவுன் சவுத் 2026 வரைக்கும் அமேசிங்காக இருக்குது. 2026 பேசிக் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும்னா ஜூன் வரைக்கும் பொதுவாகவே 3 ராசிகள் அருமையாக இருக்குது. 3 லக்னங்களில் பெறக்கூடியவங்களும் நல்லா இருக்குது. அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா துலா லக்னம், கும்ப லக்னம், மிதுன லக்னம், கன்னியா லக்னம் இந்த லக்னங்களுக்கு நல்ல மாற்றங்கள் பொதுவாக 2026 ஜூன் மாதம் வரைக்கும் இருக்குது. யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகலையோ அவங்களுக்குலாம் வந்து இந்த டைமுக்குள்ளே நடக்கும். குழந்தை பிராப்தம் இல்லையா 2026 ஜூனுக்குள்ளே நடக்கும். இப்போ ஜூனுக்கு அப்புறம்னா கதையே வேற. எப்படி சரி கம்ப்ளீட் ஷிஃப்ட். குரு மெயினாக பயிற்சி அடைகிறார். ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு வருடாந்த கிரகம், மங்களகாரியன், சுகபாரியன் சொல்லக்கூடிய சுபகாரியன்னு சொல்லக்கூடிய இந்த குரு வந்து கம்ப்ளீட்டாக மாறுறார். எங்கள் மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு உச்சஸ்தாயின்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்துக்கு மாறப்போகிறார். அதில் எப்போல்லாம் இந்த குரு புஷ்ய யோகம்னு சொல்லுவோம், அதாவது குரு எப்போ பூச நட்சத்திரத்து மேலே ட்ராவல் பண்ணுறாரோ அந்த டைமில் ஜனிக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாமே நாடாளக்கூடிய அரசனை போல் வாழக்கூடிய ஒரு ஸ்தானம் இருக்கிறது. அதே மாதிரி மடாதிபதிகள் அடுத்த ஜென்ரேஷனில் நம்ம என்ன சொல்றது தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய குழந்தைகள் ஜீவனம் பெறக்கூடிய வாய்ப்புகள் அந்த டைமில் மிக அதிகமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு 1.5 இயர் ஜூன் 2026க்கு அப்புறம் பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னு சொல்லலாம். ஒருவேளை யாராவது கன்சீவ் ஆகிறீங்க, இல்லை ஐயூஎஃப் ட்ரீட்மெண்ட் ஏதாவது பிளான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஜூனுக்கு அப்புறம் டெலிவரி வைக்கிறது ஒரு பெரிய ஒரு உச்சிதம், நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அப்படி பார்க்கறச்சு கன்னி ராசி அல்லது கன்னி லக்னங்களில் பிறக்கக்கூடிய நபர்களுக்கு கடகம், விருச்சிகம், மீனம், மகரம் இந்த 5 ராசி அல்லது 5 லக்னங்களில் பிறக்கக்கூடிய நபர்களுக்கு ஃபேண்டாஸ்டிக்காக இருக்க போகுது. ஸோ 2026 ஒரு ஓவராலாக பார்த்தோன்னா இந்த மாதிரி மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்குது. ரெண்டாவது சந்திரனை குறிக்கக்கூடிய ஸ்தானம்ங்கிறது தமிழ்நாடு. சந்திரன்னாவே பொதுவாகவே இந்த கலை உலகம் சார்ந்த நபர்கள். ஸோ அவங்களில் ஒரு பெரிய மாற்றங்கள் கொண்டு வந்துடும்.
இது வரைக்கும் எது கூட ப்ரோன்னு நிற்கிறாங்களோ அது இனிமேல் வேணாம் அப்படின்னு டிசைட் பண்ணி வேற ஒரு சைடில் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி சந்திரனை கனெக்ட் படிச்சுன்னா அதே மாதிரி கலை உலகத்தில் இருக்கக்கூடிய நபர் அரசியலில் ஜெயிக்கிறதுக்கும் பிராப்தம் இருக்குது. இதெல்லாம் ஓவராலாக நம்ம கூட்டி கழிச்சோம்னா ஒரு இடத்துல நம்ம வந்து நிற்கிறோம். இது பிப்ரவரிக்கு அப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறச்சு என்னவே ஒரு கிளாரிட்டி பிறக்கும்னு சொல்லலாம். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது 2026 இஸ் ரியலி குட். இன்டர்நேஷ்னல் லெவலில் பார்டர்ஸ் பார்த்தோம்னா மெயினாக ஸ்ரீலங்கா பார்த்துக்கணும், அதே மாதிரி ஆஸ்திரேலியா பார்த்துக்கணும், ஒரு பார்ட் ஆஃப் ஆஸ்திரேலியா. ஸோ நிறைய சேஞ்சஸ் பொதுவாகவே ஏற்பட்டுருக்கும் பிட்வீன் கண்ட்ரீஸ் எல்லாம். இப்போ உக்ரைன் வார் ஆகட்டும், ரஷ்யா வார் ஆகட்டும், இதெல்லாம் வந்து ஜூனுக்கு அப்புறம் பெருசாக ஒன்றும் பாதிப்பு கொடுக்காது, ஓரளவுக்கு செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் தான். அதே மாதிரி பாகிஸ்தான் இன்னும் மோசமாக போகும், ரெண்டு சைட்லேயும் அடி வாங்கும். ஏன்னா சனி வக்கரத்தில் உட்காந்துருக்கு. அவங்க என்னதான் நான் நல்லவன் கொட்டினாலும் நானும் ஜெயிலுக்கு போகிறேன்னு தானாக சொல்லிக்க வேண்டியதானே தவிர அது பெருசாக ஒன்றும் யாருக்கும் அதில் நல்ல உடன்பாடு கிடையாது. இதில் என்னென்னா 2-3 மிஸ்கால்குலேஷன் போயின்னு இருக்கு. எது வேணான்னு சொல்ல, அதாவது குழந்தையும் வந்து கிள்ளி விட்டு தொட்டிலும் ஆட்டுற மாதிரி இருக்கக்கூடிய நிலைமைகளில் தான் யூஎஸோடைய கரண்ட் சினாரியோ. ஏன்னா குரு ராகு கன்ஜங்ஷன் கண்டிப்பாக வந்து கெட்ட விஷயங்களை பண்ண வைக்கும், நல்ல எண்ணங்களை கொடுக்காது, மற்றவனை கெடுக்க பார்க்கும். அப்படி யார் குரு உட்காந்துருக்கிறது மிதுனத்தில், இட் இஸ் சிட்டிங் இன் வாஷிங்டன், இட் இஸ் சிட்டிங் இன் சான் பிரான்சிஸ்கோ. ஸோ அந்த மாதிரி இடங்கள்லேருந்து பார்க்கும்போது நிறைய தெரியாத பிரச்சனைகள், சூழ்ச்சிகளை செய்யக்கூடிய நபர்களாக மாறுறாங்க. ஸோ இன் ஜென்ரல் யூஎஸ் அந்தளவுக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக் சொல்ல முடியாது. இன்ஃபேக்ட் என்னுடைய கணிப்பு பிரகாரம் அடுத்த பிரசிடென்ட் பார்த்தீங்கன்னா கமலா ஹாரிஸ் வரக்கு வாய்ப்பு தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா சந்திரனை குரு கனெக்ட் ஆகும்போது ஒரு மூத்த பெண் ஆடாளக்கூடிய வாய்ப்புகள் மிக அருமையாக இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்தியாவுடைய குரோத்தும் சரி, தமிழ்நாடுடைய குரோத்தும் ஓரளவுக்கு நல்ல வளர்ச்சி பாதையில் தான் போகும், அதில் டவுட்டே கிடையாது. ஸோ எல்லாருக்கும் 2026 நன்னா இருக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த 2026 நியூ இயர் பலன்கள் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக சொன்னீங்க. ரொம்ப நன்றி. வணக்கம்மா. சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோனு குண்வந்து. ததாஸ்து. நன்றி. வணக்கம்.